திறமையின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில், உழைப்பின் அடிப்படையில் ஒருத்தர் மேலே வந்து செலிபிரிட்டியாக இருக்குது. இப்போ வந்து எப்படின்னா இருக்கிறத யார் திறந்து காட்டுறது? சட்டை எடுக்க வேணாம், பேண்ட் எடுக்க வேணாம், பாவாடை எடுக்க வேணாம், எதுவுமே எடுக்க வேணாம். நிறையா அவனை போட்டு வந்து உட்காந்திங்கன்னா நீங்கள் செலிபிரிட்டி அப்படிங்கும்போது எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போ 1,00,000 முட்டாள்கள் வந்து போயிருக்காங்க. சமூகத்தில் கேடு கெட்ட தொழில் பண்ணுறவன், சோசியல் மீடியாவில் அவுத்து போடுறவங்க, இவங்க தான் செலிபிரிட்டியாக கொண்டு வந்தது காரணமே இந்த ஹியூமன் கேபிட்டல்ஸை கவர் பண்ணுறது. அதுக்காக தான் ஏற்கனவே செலிபிரிட்டின்ற பேரில் முதல்ல வந்து ஒரு பெரிய ஆட்களை வைக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம தரதிலைகள், தெருக்குறிக்கி, எச்சக்கலை அப்படி கலந்து விடுறது. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டிங்கன்னா அப்போ இவங்களுமே நம்ம ஆயிரலமென்னு சொல்லி பொதுவாக இருக்கிறவங்களும் ஈஸியாக ட்ரை ஏன்னா அடுத்தடுத்து போகும்போது வீடியோ உள்ளே நடக்கிறத மறைமுகமாக இப்போ காட்டிகிட்டு இருந்தால் இப்போ உள்ளேயே ஏதாவது இது பண்ணுறதே காட்டுவாங்க, லைட்டாக காட்டுவாங்க. இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அவன் மாதத்தில் உருவாக்குறது தான் இந்த ப்ரோக்ராம். இந்த 15ஆவது சீசன்லாம் இன்னும் குஜாலாக இருக்கும். 10 தானே முடிஞ்சிருக்கு, 15 ஆஃப் மூடு தாண்டி போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு அறிவு சார்ந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு உதய சேதுபதி போகிறாரு. அப்படிங்கும்போது அவரும் பணத்துக்காக வெயிட் அமௌண்ட் அடிச்சுட்டு அவருக்கு சில பல அவருக்கு தேவையான ஃபுட்டை சொல்கிறேன், நீங்கள் வேறு தப்பான எல்லாம் சப்ளை பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. சந்தோஷமாக வாழ்ந்தார் பிக் பாஸ் காசில். ஜட்ஜஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அதனால் உயர்நீதிமன்ற ஜட்ஜா இல்லை உச்சநீதிமன்ற ஜட்ஜா இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜா? ஜட்ஜஸ்ன்ற வார்த்தையை தடை வாங்க. போகிற வரவன் ப்ராஸ்டியூஷனுக்கு இது பண்ணுறவ, நடுவராக இருக்க உட்காந்து டிவி ப்ரோக்ராம் பண்ணுறவெல்லாம் ஜட்ஜுன்றாங்க. எந்த தலைவிதியில் போய் சொல்கிறது? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். இது வரைக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியாக நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து பிரபலங்களுக்கான ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியாக இருந்திருக்கு. இப்போ காமன் மேன்ஸ்க்கான ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் காமன் மேன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பார்க்கலாம் சார்? இதுக்காக தானே அந்த இதை பண்ணுறது. போகிற வர்றவன், ஈத்தரைகள், சமூகத்தில் கேடு கெட்ட தொழில் பண்ணுறவ, சோசியல் மீடியாவில் அவுத்து போடுறவங்க, இவரை தான் செலிபிரிட்டியாக கொண்டு வந்தது காரணமே இந்த ஹியூமன் கேபிட்டல்ஸை கவர் பண்ணுறது தான். இவனுங்களை வந்து உள்ளே இழுக்கிறதுக்காக தான். இப்படி கண்ட போகிற வர இப்போ இவங்களெல்லாம் வந்து ஆகிட்டோம்னா அப்போ நம்மளும் இப்போ நீங்கள் ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆக முடியாது. ஒரு பெரிய ஆக்டரை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆக்டராக ஆகலாம், ஆனால் அந்த ரீச்சுக்கு உடனே நீங்கள் போக முடியாது. இல்லை ஒரு பெரிய ஒரு பத்திரிக்கைக்காரன் பயங்கர எக்ஸ்பர்ட்டு இருக்கான், 30-35 வருஷமாக இருக்கான், கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் உடனே அந்த இதுக்கு போக முடியாது. அதில் போய் படித்து கொஞ்சம் வேலைக்கு போய் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் வர முடியும். ஆனால் வந்து பலூன் அக்கான்னு ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ஆயிடலாம், உடனே ஆயிடலாம். அப்புறம் ஒருத்தன் தர்பூசணி சாப்பிட்றான்னா அழகாக கடையில் வாங்கி நீங்களும் நக்கி திங்கலாம், நீங்களும் அதாகி செலிப்ரேட் ஆகிடும் போது ஈஸியாக வந்து ஹியூமன் கேபிட்டல்ஸை உள்ளே இழுத்துடலாம். அதுக்காக தான் ஏற்கனவே செலிப்ரிட்டின்ற பேரில் முதல்ல வந்து கொஞ்சம் பெரிய ஆட்களை வைக்கிறது. அதுக்கப்புறம் அப்புறம் தரதிலைகள், தெருக்குறிக்கி, எச்சக்கலை, வேறு தொழில் பண்ணுறது, இதெல்லாம் உள்ளே அப்படி கலந்து விடுறது. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டிங்கன்னா அப்போ இவங்களுமே நம்ம ஆயிரலமென்னு சொல்லி பொதுவாக இருக்கிறவங்களும் அந்த இதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஈஸியாக ட்ரை பண்ணுவாங்க. இப்போ பீரோ அக்கா, பலூன் அக்கா அப்படின்னிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். அப்போ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க வீட்டில். அந்த கேட்டகரியில் உள்ள பெண்கள் எல்லாரையும் சொல்ல ஒரு 30% 20% வந்து நம்மளும் இப்படி ஆயிடலாமே, ஃபெமிலியர் ஆகிடலாம், காசும் கிடைக்கும். இது வந்து நெகட்டிவ். ஒரு காலத்தில் என்னன்னா திறமையின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில், உழைப்பின் அடிப்படையில் ஒருத்தர் மேலே வந்து செலிபிரிட்டியாக இருக்கிறதுன்றது வேறு. இப்போ வந்து எப்படின்னா இருக்கிறத யார் திறந்து காட்டுறது அப்படின்னா அது ஈஸி இல்லை, எல்லாருக்கும் ஈஸி. நீங்கள் மறைத்து வைத்து மானத்தோடு வாழ்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம வேஸ்ட் இப்போ உட்காந்துருக்கணுன்னா பேண்ட்டுக்கு போட்டு உட்காந்துருக்கணும் கூட சட்டையை இழுத்து விடுவோம். ஏன்னா இதுதான் கஷ்டம். அவுத்து போட்டு உட்கார்றதுன்ட்டு அது காசு தரான்றது ஈஸி இல்லை. சட்டை எடுக்க வேணாம், பேண்ட் எடுக்க வேணாம், பாவாடையும் எடுக்க வேணாம், எதுவுமே எடுக்க வேணாம்ல. அப்படியே எதையாவனை போட்டு வந்து உட்காந்திங்கன்னா நீங்கள் செலிபிரிட்டி அப்படிங்கும்போது எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போ 1,00,000 முட்டாள்கள் வந்து போயிருக்காங்க. என்ன வேணாலும் செய்கிறேன், நான் எதை வேணாலும் அவுத்து போகிறேன், என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்ற ரேஞ்சில் பெண்கள் ஆண்களும் குவிகிறாங்க. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி அவங்க என்ன டார்கெட்டோ 10 வருஷத்தில் அதை ரீச் பண்ணிட்டான். இன்னும் அடுத்தடுத்து போகும்போது செக்ஸ் வீடியோ உள்ளே நடக்கிறத மறைமுகமாக இப்போ காட்டிகிட்டு இருந்தால் இப்போ உள்ளேயே ஏதாவது இது பண்ணுறதே காட்டுவாங்க, லைட்டாக காட்டுவாங்க. இன்னொரு 15ஆவது சீசனுக்கெல்லாம் வந்து எல்லாமே ஓப்பனாக வந்துடும். இப்போ சோசியல் மீடியாலலாம் வந்துருச்சு. இப்போ அப்படி லைட்டாக வந்தது, அப்படியே வந்துச்சு அப்படின்றது செகண்ட்ஸ் கணக்கு இருக்குது. இப்போ நிர்வாணமாக நீங்கள் ஒரு முழு நிர்வாணமாக காட்டலாம், ஒரு 3 இடத்த மட்டும் காட்டக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இது இருந்தது.
இப்போ உள்ள ட்ரெண்ட் என்னன்னா சோசியல் மீடியாவில் ஒரு செகண்ட் அந்த ட்ரெஸ் அப்படி நழுவ விட்டு டக்குன்னு போடுறது. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் வராது. கலை பண்ணிடுவோம் ஃபேஸ்புக்கில். ஏன்னா 3 செகண்டுக்கு மேலே இருந்தால் தான் அது வந்து இதில் வரும். ஸோ இப்போயே வந்துருச்சு, ஃபுல் நியூடு வந்துருச்சு சாதாரணமாக. நீங்கள் வந்து வெப்சைட்டில் வெப்சைட்டில் கிடையாது, இதில் இன்ஸ்டாகிராமில் வருது. அடுத்து இன்னும் 5வது சீசன் வரும்போது 10 செகண்ட் காட்டலான்னு வாங்க, அப்புறம் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணிடலான்னு. அதான் இனிமேல் வரும், அதோட தொடர்ச்சி தான் அது. ஓகே சார், பிக் பாஸ்ன்றப்போ அது நிறைய பெண்கள் ஆண்களோட ஒரு கனவாக இருந்தது. இப்போ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். பெண்கள் ஆண்கள் கனவுன்னு பெண்கள் ஆண்களையும் கேவலப்படுத்தாங்க. கேடு கெட்டதுகளுடைய கனவாக இருக்குது. ஷார்ட் பீரியடில் உடலை வைத்தும் அழகை வைத்தும் தங்களுடைய உடல் பாகங்களை வைத்தும் சில முட்டாள்கள் வந்து கிடைக்கிறத, இப்போ எருமை திங்கிற ஒரு தர்பூசணி, எருமை கூட திங்காது, அதை வெட்டி ஒருத்தன் சாப்பிட்றான்னு அவன் ஃபேமஸ் ஆகிறான்னா, அது அந்த மாதிரி இன்னும் கீழே ஒருத்தன் சாணியை திங்கிறான் நார்த் இந்தியாவில். அவன் பார்த்தா அவன் ரீல்ஸ் 3 மில்லியன் போகுது, 3 மில்லியன் 4 மில்லியன். அப்போ என்ன பார்ப்பான், அடுத்தவனும் சாணி தின்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடலாமா அப்படின்னு அவனும் போய் சாப்பிடுவான். அப்புறம் இன்னொருத்தன் அதுக்கும் கீழேங்கிறவான், அவன் எருமைச்சாணியை தானே தின்னா, நான் பாரு எதை திங்கிறேன்னு அடி போப்போ அவனை செலிப்ரிட்டியாக கூப்பிடுவான். இப்போ தமிழ்னா இலங்கை தமிழ் இருக்கான், நிறையா மெண்டல் இருக்கான் ஃபாரினில், ஜெர்மனு ஃப்ரான்ஸு எங்கெங்கெல்லாம் இருக்கான். எல்லோரும் கிடையாது, அதில் ஒரு 30%. அவங்க வந்து எவனாக இருந்தாலும் கெஸ்ட்டாக கூப்பிட்டு இவன் மேடையில் ஏற்றி இவன் அங்கே போய் அதை செஞ்சு காமிப்பான், அங்கே போய் சாணியை திம்பான். அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அவன் மனசில் உருவாக்குறது தான் இந்த ப்ரோக்ராமு. இந்த 15வது சீசன்லாம் இன்னும் குஜாலாக இருக்கும் பாருங்கள். இப்போ 10 தானே முடிஞ்சிருக்கு, 15 ஆஃப் நியூடுக்கு தாண்டி போயிடும் சார். ஆனால் ஆரம்பத்தில் இருந்த பிக் பாஸ்ன்றது ஒரு செலிப்ரிட்டி பிக் பாஸ், ஒரு செலிப்ரிட்டிஸை வந்து எப்படி அவங்களோட வாழ்க்கை இருக்குன்ற மாதிரி ஒரு பிக் பாஸ். அந்த பிக் பாஸ்க்கு போகணுன்னு நிறைய பேரோட கனவாக இருந்தது. இப்போ அந்த காமன் மேன் பிக் பாஸ்ன்றப்போ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்காங்களோன்ற மாதிரி இருக்கா சார்? இல்லை, இதுக்காக தான் அதை பண்ணுறது. முதல்ல செலிப்ரிட்டியை விடுறது, பார்க்க வைக்கிறது, பெரிய பெரிய செலிபிரிட்டி, அப்புறம் அரகுர செலிப்ரிட்டியாக வர்றது, அப்புறம் கேடு கெட்டவர்களை உள்ளே கொண்டு வர்றது, அப்புறம் கேவலமானவர்கள், ரொம்ப அசிங்கமானவர்கள், இப்படி கொண்டு வந்து அடுத்து நிர்வாணத்தை நோக்கி அது போகும். இப்போ போன சீசன்லேயே பார்த்தா அவன் அவளை கட்டி பிடிச்சிட்டான், கிஸ் அடிச்சிட்டான், அவளை இங்கே தடவிட்டான், இங்கே மேலே ஏறி படுத்துட்டான், இப்படியே ஆரம்பிப்பாங்க. இதை வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்து அப்புறம் காமிக்க ஆரம்பிப்பாங்க, அது லைட்டாக அரசல் பொருசலாக காமிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போயே ட்ரெஸ் வந்து ஆஃப் நியூட்டில் தான் போயிட்டுருக்கு, சில இதுலலாம் முக்கால் நியூட்டில் போயிட்டுருக்கு, முக்கால் ட்ரெஸ்ஸில் தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த சீசன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் போகும், அடுத்து குவார்ட்டர் ஆகும், அப்படியே ஃபுல்லாக உள்ள போனால் ஒரு 15வது சீசன் இன்னொரு 5 வருஷம் அதிகபட்சம் ஃபுல் நியூடிட்டியாக வந்துடும். அதில் பிக் பாஸில் மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு, இன்னும் அது இன்னும் அதிகமாக வரும். அதில் ஜெயிச்சவங்க அதிலேருந்து போட்டி போட்டால் தான் டிவி சேனலில் நடத்த முடியும். நீங்கள் இதில் பார்க்கும்போது இதில் எல்லாத்தையும் காட்டுறான், அதில் வந்து லைட்டாக தான் காட்டுறான்னா எதுக்கு போய் டிவி பார்க்குறான், அவன் பாட்டுக்கு இன்ஸ்டாலே பார்த்துட்டு போயிடுவான்ல. அப்போ இன்ஸ்டாவுக்கு போட்டி போடணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் டிவிலையும் காட்டணும், அதுக்கு ஆள் வேணுங்கும் போது இதில் இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே பொறுக்கி செலிப்ரிட்டி ஆக்கி இவங்கள மாதிரி நம்மளும் ஆகணும்னு சொல்லி இந்த திருப்பூர்கிகளையும் பலரையும் பிடிச்சி. சார், பிக் பாஸில் ஜெயித்தவங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஜெயித்தவங்க படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ஆமாம், அதை தான் சொல்கிறேன். அப்போ அது பலரும் அதுக்கு தான் போகிறது, ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அது ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் எப்படி அப்படின்னா, இதில் வந்து பிரபலம் ஆகிட்டோம்னா டக்குன்னு ஒரு ஹீரோயின் சான்ஸ், ஹீரோ சான்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நம்ம லக்கு முடிஞ்சால் அடித்து முன்னேறிடுவோம். இல்லைன்னா இது ஒரு ஷார்ட் ரூட் மாதிரி, சும்மா போய் வாய்ப்பு கேட்குறதுக்கு. இதில் வந்துட்டோம் அப்படின்னா அவங்களே கூப்பிடுவாங்க ஹீரோன்னு கூப்பிடும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஈஸியாக படம் கிடைக்கும்போது அது சக்ஸஸ் ஆச்சுன்னா நமக்கு லைஃப்பில் மேலே வந்துடலாம். இல்லைன்னா ஒரு 2 படம் நடித்து அவ்வளோதான், யாராவது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலாம். இல்லை இருக்கிற காசு சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து அதை பேஸ் பண்ணி சீரியல்னு இப்படி போயிடலான்னு பிள்ளைங்க நினைக்கும். பசங்க வந்து ஹீரோ ஆகிட்டோம்னா ஓகே, இல்லைன்னா ஏதோ ஒரு டிடி சீரியலில் அது இதுன்னு நடிச்சுக்கிட்டு அப்படியே பொழப்ப ஓட்டி அதில் எதையாவது ஒருத்தையை கல்யாணம் பண்ணிவிட்டு அவளோட லிவிங் டுகெதர் அது இதுன்னு போயிட்டு அவளை கழட்டி விட்டு 4 வருஷம் கழிச்சு இவங்களுக்கெல்லாம் லைஃப் வந்து எப்போ தெரியும்னா 45 வயசுக்கு மேலே தான் லைஃப்னா என்னான்றது தெரியும் போது இவங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும். அது நான் சொல்கிறது சில பேருக்கு, எல்லோரும் கிடையாது. சில பேர் தப்பிச்சு அடித்து ஓடிடுவான், இப்படி தான் இருக்குது. ஸோ இது ஒரு வாய்ப்பு. இது ஏதோ குறுக்கு வழியில் புகுந்து ஏதாவது ஒன்று பண்ணி அதாவது கரெக்டான ரூட்டு தெரியாதவங்க, இது எளிமையான ரூட். இப்போ நீங்கள் போய் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி போனால் அது உண்மையான ப்ரொடக்ஷன் கம்பெனியாக தெரியணும். அங்கே போனால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுவான். சரி, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேன்னா கூட அந்த படத்தை முடிப்பானான்னு தெரியாது. புது ஹீரோயின் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், இப்போ புது ஹீரோ கூட தான் இப்போ அதாவது லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் பெரிய ஹீரோவோட நடிக்கிற புது ஹீரோயினுக்கு சான்ஸ் கிடைக்கும், லட்சத்தில் ஒருத்தருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து திரையில் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர்லாம் யார் ஹீரோன்னு கேட்குறாங்க.
உனக்கு விஜய் ஹீரோ படம் தான் நடிப்பியான்ற மாதிரி சில மூதேவிங்க இருக்குது. ம். ஏதாவது அவரா இந்த ஹீரோவா அந்த ஹீரோவான்னா புதுசுனா நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அப்போ உனையதுக்கு அவன் எடுக்கிறான், எஸ்டாப்ளிஷ் ஆன ஹீரோ உனையதுக்கு ஹீரோயினாக போடுறான், ம். உனைய மாதிரி 1000 பேர் இருக்காளுங்களே அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து டைரக்ஷன் தரப்புலேருந்து சொல்லுவாங்க. இப்படி போயிட்டுருக்கு. இப்படி தான் சினிமா போயிட்டுருக்கு. சில பேர் புது ஹீரோனாலும் பரவாயில்ல, புது ஹீரோனாலும் பரவாயில்லன்னு பிள்ளைங்க ஓகே சொல்லும். பசங்களும் புது ஹீரோயின்னாலும் ஓகேன்னுவான். பசங்க கேட்க மாட்டான் நயன்தாரா போட்டால் தான் நான் நடிப்பேன் அப்படின்னு. அவன் புதுசாக வரப்போ ஏதோ படம் வெளியே வந்தால் போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க தான் ஓவராக ஆடும். எனக்கு அது பண்ணணும், இது எப்போ இன்ட்ரோடக்ஷன்லேயே ஆடுதுங்க. எனக்கு 10 லட்சம் கூட எங்கள் அப்பா அம்மா வருவாங்க, ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடணும், ஃப்ளைட்டில் தான் நாங்கள் வருவோம் போவோம், 15 நாளைக்கு மேலே ஒரு ஷெட்யூல் இருக்க மாட்டோம், இப்படிலாம் கண்டிஷன் போடுறாளுங்க. ஸோ அப்படி என்ன பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனி உப்புமா கம்பெனியாக மாட்டினாலுங்கன்னா சிதைச்சிருவாங்க. இல்லை நல்ல கம்பெனியாக மாட்டினா அதில் 1000ல் ஒருத்தருக்கு தான் நல்ல சான்ஸ் கிடைக்கும். அப்படி தான் போய்ட்டு இப்போ இந்த பிக் பாஸ்ன்னு போயிட்டோம்னா கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணலாம். நிறையா பேர் வருவாங்க, மேடம் வாங்கன்னா நீங்கள் என்ன கம்பெனி என்ன படம் எடுத்துறீங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ஹீரோவும் சரி பிக் பாஸ் ஹீரோயின் அப்படின்னா அவன் ஒரு வாய்ப்பு ஓகே அப்படின்வான். அதுக்காக தான் இவங்க இது ஒரு குரூப் இருக்குது. இது ஓகே, இது என்னென்னா பிக் பாஸை ஏமாற்றி நம்ம வாழ்க்கையை வளர்றதுன்ற குரூப்பு வேறு. நம்ம கேனையனாக இருந்து கேடு கெட்ட வேலையை தொடர்ந்து செஞ்சு சாணியை திங்கிறது, அதை திங்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது, ரோட்டில் குளத்தில் நின்று கத்துறது, இந்த மாதிரி பண்ணி உள்ளே போயிட்டோம்னா அதை வச்சு ஃபெமிலியர் ஆகிட்டான்ற குரூப்பு வேறு. இதை பார்த்து நம்மளும் ஃபெமிலியர் ஆகலான்னு வர குரூப்பு தான் இப்போ இது. இது எப்படி போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த இன்னொரு 4-5 வருஷத்தில் ஃபுல்லாக இப்பையும் பலரும் பெண்களாக இருந்தாலும் ஆகலாம் எல்லாத்தையும் அவுத்து போட்டு காட்டுறதுக்கோ தன்னுடைய ஃபர்ஸ்ட் நைட் காட்சியை வீடியோ பண்ணி டிவிக்கு ஓடிடிக்கு விற்கிறது கூட தயாராக இருக்காங்க. ஆனால் அவங்க வாங்க மாட்டாங்க. அது இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். ஓகே சார், அதுலேயும் நல்ல கண்டஸ்டன்ஸ்லாம் வந்திருக்காங்க. முத்துக்குமரன், ராஜு ஃபர்ஸ்ட் நைட்லையா சார், ஃபர்ஸ்ட் நைட் பிக் பாஸ்ல சார், பிக் பாஸில் சொன்னீங்க முத்துக்குமரன், ராஜு போன்ற நல்ல கண்டஸ்டன்ஸ்லாம் இருந்திருக்காங்க. அவங்க வறுமையின் காரணமாக ஏதோ பணம் கிடைக்குன்னு போயிருப்பாங்க, ம் தரத்துக்காக போயிருக்க மாட்டாங்க. அது நம்ம இப்படி இருக்கோம். இப்போ சேரன் நம்ம பிக் பாஸ்குள்ளே போயிட்டு வந்தால் ஒரு தரமான மனிதனாக வந்துடுவோன்னு போயிருக்க மாட்டாங்க. ஓகே. அவர் காசு இல்லை பாவம், கூப்பிட்றாங்க 10-20 லட்சம் 25 லட்சம் தரேன்றாங்க. சரி ஒரு 2 வருஷம் ஓடுமே படமும் இல்லைன்னு போயிருப்பார். அப்படி போனவங்க வேறு சில பேர், அது ஒரு சொற்பம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு அறிவு சார்ந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு விஜய் சேதுபதி போகிறாரு. அப்படிங்கும்போது அவரும் பணத்துக்காக தான் போயிருக்கு. கமலஹாசன் கூட இருந்தார் சார். கமலஹாசனும் பணத்துக்காக தான் போனார். ஆனால் அந்த கமலஹாசன் ஆரம்பத்தில் அடித்து சிக்ஸர் அடிச்செல்லாம் காலி பண்ணிட்டார். வெயிட் அமௌண்ட் அடிச்சுட்டு அவருக்கெல்லாம் வருஷம் பூரா ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தார். அவருக்கு சில பல சப்ளைலாம் எல்லாம் அவருக்கு தேவையானன்னா ஃபுட்டை சொல்கிறேன், நீங்கள் வேறு தப்பாக நினைக்கிறேன், எல்லாம் சப்ளை பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. அவர் சந்தோஷமாக வாழ்ந்தார் பிக் பாஸ் காசில். அப்புறம் அது முடிச்சு அரசியலுக்கு போயிட்டார். இப்போ டெல்லியில் போய் எம்பி ஆகி லெட்டர் பேட் அடித்து முதல் லெட்ரு ரஜினிக்கு போட்டார். அவர் ட்ராவல் அப்படி போயிடுச்சு. அடுத்து விஜய் சேதுபதி பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு கேவலப்பட்டு எவனுமே மதிக்க மாட்டாங்க விஜய் சேதுபதி பேரை கெடுத்து. ஏமா உட்காருமான்றாப்புல அது சாதாரண ஆள் அதே உட்கார மாட்டேங்குது. அந்த மாதிரி கேவலப்பட்டு நாசப்பட்டு இப்போ இந்த வருஷமும் சேதுபதி தான் வராரா? அப்படி தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா திருப்பி 50 கோடியை திருப்பி கொடுன்னு கேட்பாங்க, கூட வட்டி போட்டு கொடுன்னா இவரால் கொடுக்க முடியாது. அக்ரிமெண்ட் அடிமையாக மாறிட வேண்டியது. அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ பலூன் அக்காவை புகழ்ந்து பேசு அப்படின்னா பேசுவாங்க. ஏன்னா அக்ரிமெண்ட் அப்படின்னா சரி. ஓகே சார், இதில் இப்போ இந்த காமன் மேன் பிக் பாஸ் ஷோவில் சில ஜட்ஜஸ் முன்னாடி ஜெயிச்சவங்க, ஜட்ஜஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஆனால் உயர்நீதிமன்ற ஜட்ஜா இல்லை உச்சநீதிமன்ற ஜட்ஜா இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜா படிச்சுட்டு லா முடிச்சுட்டு வந்தீங்களா? போகிற வரவன் உச்சக்கலை திருப்பூரிக்கெல்லாம் முடிச்சு ஜட்ஜஸ்ன்ட்டு இவங்களா? இப்போ ஜட்ஜஸ்ன்ற வார்த்தையை தடை வாங்கணும். அது கோர்ட்டில் ஒரு வழக்கை போட்டு நடுவர்னு சொல்லு. அந்த நடுவர்கள் முன்னாடி ஜெயிச்சவங்க அப்படி இல்லை, நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கணுன்ற. ஜட்ஜுன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. போகிற வரவன் ப்ராஸ்டியூஷனுக்கு இது பண்ணுறவ நடுவராக இருக்க உட்காந்து டிவி ப்ரோக்ராம் பண்ணுறவெல்லாம் ஜட்ஜுன்றாங்க. இது எந்த தலைவிதியில் போய் சொல்கிறது? ஓகே, அந்த மாதிரி நடுவர்கள் உட்காந்து ஒருத்தரையாக அவங்க எதுக்காக இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வேலை எதுவுமே இல்லை, எனக்கு யாருக்கிட்டையும் வேலை செய்யவும் பிடிக்கல, அதனால் நான் இதில் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஒரு அம்மா நைட்டியோடு வந்திருக்காங்க. ஏன் இப்படி வந்தீங்கன்னு கேட்டால் இப்படி தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது ப்ரொஃபஸராக இருக்காங்க போல் அந்த லேடி அப்படி தான் வருவேன் என்ன இப்போது. ஆனால் அப்படி இருக்கிற ஆளை தான் எடுப்பாங்கன்றக்கா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுது. இது உள்ளே போகணுன்றதுக்காக வித்தியாசம் செய்கிறாங்க. வேறு மாதிரி வர சொன்னாலும் வருவாங்க. வேறு மாதிரினா நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்க, வேறு காஸ்டியூமில் அந்த மாதிரி இருந்துச்சு.
எங்கே போய் முடிய போகுது சார் இது? அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க இஷ்டம், அவங்க போகிறாங்க. அதை வந்து இது பண்ணுறது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணி மற்றும் ஒரு சந்திப்போம். நன்றி சார். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்